ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களையும் பக்தியுடன் கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் 1364வது திருநாமத்தை ரசிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் சததன்வஹரஹா என்பது. சததன்வஹரஹா என்றால் என்ன பொருள்? உங்களுக்கே ஒன்று புரிஞ்சிருக்கும். சததன்வா என்று ஒரு கேரக்டரை பற்றி நாம் பார்த்துன்னு வரோம். சில நாமங்களில் வந்திருக்குது. நம்ம சத்ராஜித் என்ன பண்ணினா, பெரிய சூரிய உபாசகனாக இருந்து சூரியன்கிட்ட இருந்து செவந்த மணியை வாங்கினுட்டான். அவனுக்கு அதை விட பெரிய மணியாக சத்யபாமா பிறந்திருக்கான். சத்யபாமாவுக்கு அந்த துவாரக முழுக்க ரொம்ப பெரிய பெருமை. அவளை பற்றி எல்லாரும் பேசுவாள். பேரழகி, டேலண்ட். எந்த கலையானாலும் உடனே கற்றுடுவோம். யுத்தம் பண்ணுவோம். வாள் எடுத்து வில்லில் அம்பை போட்டு போர்க்களத்தில் யுத்தம் பண்ணக்கூடிய வல்லமை இவளுக்கு இருந்தது. அதே மாதிரி தேர் ஓட்டக்கூடிய வல்லமை இவளுக்கு இருந்தது. நான் அடிக்கடி நினச்சி பார்க்குறது உண்டு. எங்கேயோ ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு வேடிக்கையான துணுக்கு. ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் கார் ஷெட்னு ஒன்று கட்டியிருக்கார். அந்த கார் ஷெட்டுக்கு தலை கூரை தான் இருக்குது. 4 பக்கமும் செவரே கிடையாது. ஏன்னா 4 பக்கம் செவர் இல்லாமல் வெறும் கூரை மட்டும் போட்டு ஷெட்டுங்கிற அப்படின்னு நண்பன் கேட்டான். இல்லை, என் மனைவிக்கு ரிவர்ஸ் எடுக்க வராது, அதுக்காக அப்படி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இருக்கார். ஏன்னா அந்த அம்மணி சவுத்தில் அடிச்சு கொடுத்தனா செவரே இல்லாமல் நிம்மதி. என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், நான் சைக்கிள் ரொம்ப நாள் ஓட்டுவேன், ஆனால் ரோட்டில் யாருமே போகக்கூடாது. அந்த மாதிரியான திறமை இல்லை. சத்தியமாக அவ்வளோ அழகாக ஓட்டும், டேலண்ட்டு. நம்ம இதிகாசத்துலேயே கைகேயி, சத்யபாமா, சுபத்ரான்னு 3 கேரக்டர். கைகேயும் அவ்வளோன்னா தேர் ஓட்டுவோம், சத்யபாமா தேர் ஓட்டுவோம். சத்யபாமாவுடைய ஸ்டூடெண்ட்டு சுபத்ரா, பின்னாடி கிருஷ்ணனுடைய தங்க அர்ஜுனன் மனைவி, அவளும் தேர் அவ்வளோ பிரமாதமாக ஓட்டுவோம். இது இவர்களுக்கு இந்த கலையெல்லாம் வல்லவர்களாக இருந்தார்கள். அவ்வளோ டேலண்டடான சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்க நானே எல்லாரும் போட்டி போட்டு தான் இருந்தாங்க. கிருஷ்ணருக்கும் உள்ளூர் ஆசை தான், ஆனால் வெளில காண்பிச்சிக்கல. அவர் கொஞ்சம் பாலிஷ்டாக இருந்துட்டார். இவன் என்ன பண்ணான், நம்ம சத்ராஜித்
யாராவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப அன்போடு இருந்தானா சத்யபாமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிடுவோம். அந்த பொன்னியின் செல்வனில் ஒரு கேரக்டர் ஒரு நந்தினின்னு ஒன்று, அது யாரை பார்த்தாலும் உனக்கு தான் சிம்மாசனம், உனக்கு தான் பாண்டிய நாட்டு கிரீடம் அப்படின்னு. அதே மாதிரி உனக்கு தான் சத்யபாமா அப்படின்னு சொல்லி வச்சிட்டான். யார்கிட்ட? அக்ரூரர்கிட்டயே சொல்லிட்டான். அக்ரூரர் கிருஷ்ணனுடைய பரம பக்தர். அவருக்கு சத்யபாமா தேவியை திருமணம் செய்து கொடுப்பதாக நம்ம சத்ராஜித் வாக்குறுதி கொடுத்துருந்தான். அதே போல சததன்வா என்பதாக ஒரு யாதவன், ஒரு வில்லை வச்சுட்டு 100 வில் மாதிரி சண்டை போடக்கூடியவன். அதனால் அவனுக்கு சததன்வாவுக்கும் சத்ராஜித்துக்கும் நட்பு ஏற்பட்டது. நம்ம சத்ராஜித் திருமணம் சததன்வாவுக்கும் சத்யபாமாவை திருமணம் செய்து தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டான். ஏதோ ஒரு மூடில் சொல்லிட்டான். சததன்வாவுக்கும் தரேன்னு சொல்லிட்டான், அக்ரூருக்கும் தரேன்னு சொல்லிட்டான். இதோடு இருக்கப்படாத கிருத்தவர்மான்னு ஒரு யாதவ சைனியத்தினுடைய தளபதி, அவனோட கூட உனக்கு தான் சத்யபாமான்னு விட்டான். ஸோ இந்த 3 பேருக்கும் சத்யபாமா மனைவிங்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டான். அவன் 3 பேரும் சத்யபாமா ஒரு நாள் தங்களுக்கு மனைவியாக போகிறார்கள் என்று சந்தோஷத்திலே இருந்தார்கள். அவன் கிருஷ்ணனை இந்த ஃபீல்டில் கிருஷ்ணன் வரமாட்டார்னு அக்ரூருக்கே தெரியும். ஏன்னா சத்ராஜித் கொடுக்க மாட்டார், கிருஷ்ணனை கண்டு ஆகாதவனுக்கு. இப்படிப்பட்ட நிலை போயின்னு இருந்தது. அப்பொழுதுதான் செமந்தக மணியை சூரியன்றது சத்ராஜித் பெற்றான். அந்த மணியை கிருஷ்ணன் 8 பாரம் தங்கம் தரணுன்னு நேஷனலைஸ் பண்ண பார்த்தார். சத்ராஜித் மறுத்தான். கிருஷ்ணன் பிடிங்கிடுவான்னு சொல்லி தன் தம்பி பிரசேனன்ட்டு அந்த மணியை கொடுத்து மெயின்லேண்டுக்கு போயிட்டு துவாரகையிலேருந்து நான் பின்னாடியே வரேன்னா. ஆனால் அவனை ஒரு சிங்கம் அடித்து கொண்டுடுத்துன்னு பார்த்தோம். அந்த சிங்கத்திட்ட இருந்து அந்த மணியை எடுத்துக்கொண்டு அந்த சிங்கத்தை அடுத்து ஜாம்பவானுங்கிற கரடி தன் குகைக்கு போயிடுத்து. ஜாம்பவானுக்கு தான் அழகான பெண் ஜாம்பவதி இருந்தால், கரடியின் பெண் என்று எண்ண வேண்டாம், அப்சரஸுக்கும் அவருக்கும் பிறந்த பெண்ணு சொல்லியிருக்கும். பகவான் செமந்தகமணியை தேடி புறப்பட்டு ஜாம்பவான் குகையில் சென்று ஜாம்பவானோடு போராடி அந்த செமந்தகமணியை பெற்றார். ஜாம்பவான் தன் சந்தோஷத்தினால் ஜாம்பவதியும் திருமணம் செய்து கொடுத்தார். ஆக ருக்மிணி கணவனாக இருந்த ருக்மிணி பிராணநாதனாக இருந்த கிருஷ்ணன் இப்பொழுது ஜாம்பவதி பிராணநாதனாகவும் ஆகி துவாரகைக்கு ஜாம்பவதியோடு செமந்தகமணியோடையும் வந்தான். செமந்தகமணியை சத்ராஜித்துக்கு கூட்டு கொடுத்துட்டான். அவனுக்கு சத்ராஜித்து வாங்கின உடனே அவனுக்கு பயம் பிடிச்சி கொடுத்து. பலவதாவை இருந்த கிருஷ்ணன் மீதல்லவா நாம் அபாண்டமாக பழி சுமத்திட்டோம். அதான் மணியை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. நம்ம தம்பி எப்படி பாண்டு போனான், சிங்க அடித்து பாண்டு போனாங்களா சொல்லிட்டாரு. அதனால் இனிமேல் ஆபத்துன்னு சொல்லி இவரோட நம்ம நட்பு வச்சுக்கணும்னு அவனுக்கு இருந்த ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சத்யபாமா. சத்யபாமாவை அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். நாளைக்கு சத்யபாமா கிருஷ்ணன் கல்யாணம் பத்திரிக்கை போட்டால் என்ன பண்ணுவா அக்ரூரர்? அவரோ கிருஷ்ண பக்தர். ஆனாலும் அவர் ஏமாற்றி விட்டான் சத்ராஜித்னு அவன் மீது கோபம் இருக்கு. அதே மாதிரி தான் சததன்வா, இந்த ஆளை விடப்படாது அப்படின்றான். அதே மாதிரி கிருத்தவர்மா, இவன் 3 பேரும் கூட்டணி போட்டுருக்கா, கருவின்றிருக்கா. சத்ராஜித்தை பழி தீர்க்கணும். சத்ராஜித்து தான் மணி இருக்கு. இப்போ செமந்தகமணி ஒரு நாளைக்கு 8 பாரம் தங்கம் தரும். இப்படி நிலைமை போய் கொண்டிருக்கும் பொழுது ஹஸ்தினாபுரத்திலிருந்து துயர செய்தி வந்தது. காசி நகரத்தில், வாராணசி நகரத்தில் பாண்டவர்கள் எரிஞ்சு போயிட்டா குந்தியோட கூட. உடனே இதை பற்றி விசாரிக்கணும்னு கண்ணபிரான் தேரேறி ஹஸ்தினாபுரத்துக்கு போனார். வசுதேவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு. அப்போ அத்தை என்னானா, அத்தை பிள்ளைகள் என்னானான்னு பார்க்கணும். அவள்லாம் சேஃபாக இருக்கான்னு கிருஷ்ணனுக்கு தெரியும். செய்தி வந்துடுது விதுரட்டேருந்து. போகாமல் இருந்தால் துரியோதனன்னு சந்தேகப்படுவான். அதுக்காக போனார். இவர்கள் கண்ணபிரான் ஹஸ்தினாபுரம் போன சமயம் இந்த 3 கூட்டணி ஒரு தீர்மானம் பண்ணியது. கிருஷ்ணன் வருவதற்குள் நாம் இந்த சத்ராஜித்தை கொன்றுவிட வேண்டும். அதனால் அக்ரூரை வீட்டு வாசலில் காவலாக இருக்க வச்சு, அதே மாதிரி கிருத்தவர்மாவை கொல்லைப்புறம் காவலாக வச்சுட்டு, சததன்வா பயங்கர ஆயுதத்தை எடுத்துட்டு
உறங்கிக் கொண்டிருந்த சத்ராஜித்தை வெட்டினான், கொன்னுட்டான். கொன்று அந்த செமந்தகமணியை எடுத்துக்கிட்டான். எடுத்துட்ட அப்புறம் தான் பயம் பிடிச்சுடுச்சு. ஆயிடுத்து, பழி தீர்த்தாயிடுத்து. கிருஷ்ணன் இன்றோ நாளையோ திரும்பலாம். சத்யபாமா சும்மா இருப்பாளா? எங்கள் அப்பாவை கொண்டுட்டா விஜாரிடுவான். துப்பு துளைக்கிறான், அவன் மாட்டிக்காமல் தப்பிக்க முடியாது. கிருஷ்ணனுடைய ஒற்றர்கள்லாம் கெட்டிக்காரன். இது ஏற்கனவே உழவில் இந்த விஷயம் இங்கே தெரிஞ்சிருக்கலாம். ஆகையினால இந்த மணி நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கு அகேன்ஸ்டான பெரிய எவிடன்ஸ். எனவே யாரும் சந்தேகப்படாத கேஸை கிருஷ்ணர் ரொம்ப வேண்டியவர். அவர்கிட்ட மணியை கொடுத்தான். இந்த மணியை நீ வச்சுக்கோ, இங்கே இருக்காத, நீ எங்கேயாரும் போயிட்டு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி சததன்வார் அத்தக்கரை படிஞ்ச அந்த அருவாள் வெட்டெல்லாம் அலம்பி கிளம்பி வச்சுட்டு கிருதவர்மாவோட போய் சேர்ந்துட்டான். மறுநாள் காலையில் ராணி, இளையராணி உங்கள் அப்பா ரத்த வெள்ளத்தில் முதக்கிறாருன்னு செய்தி கேட்டு சத்யாவை போய் பார்த்தா அப்பாவை கொண்டுட்டா. கிருஷ்ணன் வந்தால்தான் நீதி கிடைக்கும்னா ஒரு பெரிய தேர் எடுத்து தானே அஸ்திராபுரத்துக்கு போயிட்டான். கிருஷ்ணன் அழைச்சிட்டு வந்துட்டான். அப்பா போயிட்டார். ஐயோ பாவம், நல்லவராச்சே, இப்படி போயிட்டாரு. கிருஷ்ணன் அழுதான். ஆனால் உள்ளுதான் தொலைஞ்சான் ஒரு பாவின்னு. பூபாரந்தி இருக்கவங்க ஒருத்தன் போனான். அதனால் நல்லது, நம்ம வேலை ஆயிடுத்து. அவங்களுக்குள்ளே ஒருத்தன் கொண்டு விட்டாலும் சந்தோஷமாக தான் இருந்தார். வெளில காண்பிச்சுக்கல, மனைவியாச்சே. அதனால் வந்துட்டார். அப்போது பலராமனோடு கூட்டிட்டு துப்பு திருச்சாச்சு சததன்வாங்கிறதான் கொண்டு இருக்கான். அவன் கொன்ன ஆயுதம் கூட அமுட்டு கொடுத்து அப்படின்னா, அப்போது அவன்கிட்ட தான் இருக்கணும் செமந்தகமணி. அவனை விடக்கூடாதுன்னு அவன் வீட்டுக்கு முற்றுகையாக பலராமனும் கிருஷ்ணனும் கிருஷ்ணன் தேரோட்ட பலராமன் உள்ள உட்கார வந்தார். பலராமன் எங்கேருந்து வந்தார் அந்த மேட்டரில்? அது சத்யபாமாவினுடைய சொத்து தானே. பலராமனுக்கு கொஞ்சம் சபலம் இருந்தது. அந்த சொத்தை தான் வச்சுட்டா தனக்கு வசதியாக இருக்கும், நிறைய பணம் இருக்கும், ஃபாரின் லிக்கர்லாம் சாப்பிட்லான்னு நினச்சாரோ இருக்கும். அதனால் இவன் என்ன பண்ணிட்டான், பலராமன் இவனை நம்ம சததன்வா வீட்டிலேருந்து கூப்பிட்டா சததன்வா கொல்லப்புறத்தில் ஒரு குதிரையிருந்து ஓடிட்டான். அப்போ ஓடுறானவனே தேரை வைத்து கொண்டு குதிரையில் போகிறவன் தொடர்ந்தான். அவன் கிடுகிடுன்னு ஓடி அந்த ஒரு தீவு கிளையில் ஒரு படகுல குதிரை ஏற்றி அனண்ட போயிட்டான் மெயின்லேண்டு. இவன் தேரை ஏற்றி அனண்ட வரத்துக்குள்ளே போயிட்டான். அவனையும் தொடர்ந்து அவன் பீகாரில் போனான். அங்கேருந்து கூட குஜராத்தில் நுழைஞ்சு பீகாருக்குள்ளே வந்து பீகார்லேருந்து அப்படியே போய் நேபாளுக்கு போயிட்டான். நேபாள்கிட்ட அவனை பிடிச்சிவிட்டான். அப்போது ஒரு சதுப்பு நிலம், அந்த குதிரையால் இத்தனை நாள் ஓடிது, ஓட முடியல. ஓட்ட தேர இந்த பயில விடப்படாது அப்படின்னு பலராமன். அண்ணா, தேர் போகாது, இது சதுப்பு நிலம், இந்த குதிரைகள் நம்ம குதிரைகளும் அந்த கதி ஆகிடும், நீ தேரில் இரு, நானே நடந்து போய் பிடிச்சின்னு வந்து ஒப்படைச்சிடுறவங்கிட்டனா. கண்ணபிரான் போனார், பிடிச்சார், அடித்தார், கொன்னுட்டார். உடம்பெல்லாம் தேடி பார்த்தார், மணி இல்லை. உண்மை இது. இது நிகழ்ச்சி நடக்கிறது. எதுக்கு நடக்கிறது இது? அந்த மணி இல்லைன்னு அவன் தவித்தவன் கடைசியில் பலராமன் மணி எங்கன்னு கேட்குறார். மணி இல்லை அண்ணான்னா. ரே கிருஷ்ணா, நீ ஏமாத்துற என்ன? எனக்கு மணி வரக்கூடாதுன்னு மணியிலேருந்து புழுகிற. அந்த பொய் சொல்கிற பழக்கம் உன்னை விட்டு போகல. நான் உன்னோட ஊருக்கு வரல, நான் போகிறேன் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு மிதிலேருந்து போயிட்டார் பலராமன். எதற்காக இந்த சண்டையாச்சு? எதற்காக சததன்வாவை கொன்று பலராமனை பக்கத்தில் விடாமல் தடுத்தான்? அதுவா? அது மகாபாரதத்தில் திரௌபதியுடைய கூந்தலையும் முடிப்பது. ஏன்னா எங்கிருந்தோ எங்கேயோ சொல்கிறேன்னா அதை படுத்தி அடுத்த திருநாமத்தை விளக்கும் பொழுது சொல்கிறேன். இந்த திருநாமம் என்ன? சததன்வஹரஹ. இதற்கு உண்டான வாய்ப்பாட்டு ஸ்லோகம். சததன்வஹரோ நாம்னா ராமகோபம் சிருஜம் ததஹ பாஞ்சாலி வேணிவந்தாய கிரந்தம் சதசராசனம் சததன்வஹராய நமஹ. தமிழ். பாஞ்சாலி குழல் முடிப்பான். அவள் சபதம் நிறைவேற துரியன் தொடைப்பட வலனாக
நம்பி உமுத்த பிரான் தான் தன்மேல் முனிந்து பிரிய மிதிலைக்கருகே சதுப்பு நிலத்தில் குதிரை வீழ சதவில்லனை குடைந்து கொன்று மணியில்லை என்றானாம் சததன்வகரன் என்றே பெயர் பெற்றானே. நண்பர்களே, இதை திருநாமத்தை சொல்லி ஜெபித்தால் உங்களுக்கு வருங்காலத்திலே உள்ள சாதனைக்கு படி வைத்ததாகும். அதை பற்றி அடுத்த திருநாமத்தில் விளக்கமாக பார்ப்பீர்கள். எங்களுடன் கலந்து ஜெபியுங்கள். சததன்வகராய நமஹா. நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.